லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 294 ரூபாய் 50 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்கன்றது தெரிந்தால் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 777 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 73 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 188 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 50 தினார் 369 ஃபில்ஸ். படிப்படியாக தங்க விலை மறுபடியும் 50 தினாரை நோக்கி வருகின்றது. எந்த ஒரு அரபு நாட்டுக்கும் போக முடியாது. துபாயிலிருந்து குவைத் வர முயன்றவர்கள் அதிரடி கைது. கூடாரங்களில் இருப்பவங்களுக்கு அதிரடியான எச்சரிக்கை. வானிலை ஆய்வாளர்களின் தொடர் எச்சரிக்கை. பனிமூட்டம் இன்று முதல் தொடரும். மறுபடியும் அதலியா பகுதிகளில் இருப்பவர்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வரப்போகின்றது. சஹல் மூலம் இப்போவே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். டிரைவிங் லைசன்ஸை ஃபேக்காக ரெடி பண்ண அதிகாரிக்கும் வெளிநாட்டவருக்கும் தண்டனை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். நேற்றைய தினம் மறுபடியும் பனிமூட்டம் ஆரம்பமாக இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக எதிர்பாராத விதமாக சடனு பனிமூட்டம் அதிகரிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அது சம்பந்தமான வீடியோனையும் நேற்றைய தினம் சகோதரர் பதிவிட்டிருந்தார். ரொம்ப கவனம். வீதிகளில் போகும்போது இனி வரும் நாட்களில் மழை, பனி, இந்த மாதிரி பல காலநிலை இருக்குது. போக போக அதிகமாக தான் தெரியுது. சவுதி ரோடு போக போக அந்த பக்கம் போக போக ஃபுல்லாக இதாக தான் இருக்குது. எல்லாம் லைட்டை போட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. ஏர்போர்ட்லேருந்து வரும்போது ஒன்றும் கிடையாது. இப்போ தான் இருக்குது. என்னன்னு தெரியாது. எப்போ எது மாறும்னே தெரியல. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கால நேரத்தில் இல்லை தனியாக கொஞ்சம் விழிப்புணர்வில் போட்டுடுங்க. ஓகே. புதிய காலநிலையின் மாற்றம் காரணமாக எதிர்வரும் 17ஆம் தேதி ரமதான், புனித ரமதானுடைய நோன்பு காண்றது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. சில நாடுகளில் 17ஆம் தேதி புனித ரமதான் மாதத்தின் முதல் நோன்பு வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. எது எப்படியோ அரபு நாடுகளில் 18 அல்லது 19 இறைவனுடைய நாட்டம் எப்படியோ அப்படி அதே மாதிரி பிறை தென்பட்டால் அதற்கு முந்தி வரலாம். அல்லது 18 19ன்னு சொல்லக்கூடிய இடத்துல 20ஆம் தேதி கூட வரலாம். ஆனால் வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற தகவலின்படி 19ஆம் தேதி, அதாவது 18ஆம் தேதி இரவு நோன்பு பிடிப்பாங்க, 19ஆம் தேதி நோன்போடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்கிறாங்க.
இன்ஷா பார்க்கலாம். அதே போல் நோன்புக்கு இன்னும் சில நாட்களே மீதம் உள்ளது. தயாராக இருங்க அனைவரும். فشاهدنا هذا الضباب وانعدام في مدى الرؤية الأفقية خاصة آخر الليل، فتستمر معنا هذه الأجواء الحارة نسبيا وخف علينا البرد لأن الرطوبة غطت على هذه البرودة وبالتالي ارتفعت درجات الحرارة، لكن متوقع أن يعود البرد أول رمضان في 19 فبراير بإذن الله تعالى مع تحول الرياح إلى الشمالية الغربية، فتدخل علينا جبهات الباردة، لكنه مو برد قوي، لكن البرودة تصل إلى 10 درجات أو أقل، لكن ما تصل إلى الدرجات المنخفضة الصفرية بسبب نهاية الشتاء واقترابنا من الربيع وارتفاع زاوية الشمس اللي تخفف من برودة الرياح الشمالية وتسخين الشمس لها، وبالتالي راح تكون أجواء باردة خاصة في البر، لكن بالنهار فيها شوية حرارة. நூற்றுக்கணக்கான சம்பவம் பதிவாகி இருக்குது. கேம்பிங் சீசன், அதாவது கூடாரத்தில். மிக முக்கியமான ஒரு அவசர செய்தியை குவைத்துடைய செய்தி சேவை வழங்கியிருக்கிறாங்க. விசேட செய்தியாக தயவு செய்து ரொம்ப கவனம். எக்காரணத்தை கொண்டும் கூடாரங்களில் ஃபஹம் பற்ற வைத்து தூங்காதீங்க. அதே போல் ஃபஹம் கொளுத்தி நெருப்பு தணல் பறக்கும்போது கூடாரத்துக்குள்ளே வைக்காதீங்க. புகையால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரலாம். அதே போல் இந்த நெருப்பு பற்றி எறிகிறதாலையும் உடைமைகள் கூட சிதைந்து போகலாம், உங்களுக்கும் ஆபத்து வரலாம். அதனால் தயவு செய்து இந்த கூடாரங்களில் தங்கியிருக்கிறவங்க, கேம்பில் தங்கியிருக்கிறவங்க ஃபஹம் போடும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். முக்கியமான செய்தி. அரபி தெரிஞ்சவங்க பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு முன்னாடி வாங்க. ساهم طبعا في بعض الحالات اللي قاعدين إضافة إلى حوادث الطرق. هنا يبرز دور طب السموم كخط الدفاع الأول للفرق الطبية في أقسام الطوارئ، حيث يقدم الاستشارات العاجلة ويساعد في التدخل الطبي السريع. يبدي الفرز النقطة الأولى في حدة الحالة أو مدى خطورتها. على حسب خطورة الحالة تحول إلى غرف الإنعاش أو غرف الملاحظات. بعد معاينة الحالة واستقرار حالتها وابتداء العلاج المبدئي، نتواصل طبعا مع مركز الكويت لمراقبة السموم لأخذ الخطة العلاجية المتكاملة. تكمن خطورة أول أكسيد الكربون في صمته، لا يرى ولا يشم، ما يجعل اكتشافه مبكرا تحديا حقيقيا. لذلك تعد متابعة العلامات والأعراض المبكرة ومعرفة الإجراءات الوقائية والعلاجية ضرورة للحفاظ على الأرواح. يحصل اختناق، الشخص في البداية ما يشعر، خصوصا اللي ينامون، يعني يخلون الفحم موجود داخل الخيمة وما يطلع برا، وهذا أول أكسيد الكربون ينتشر داخل الخيمة أثناء النوم ويسبب إلى الحالات اللي هي تبلش بالقيء والدوخة والغثيان، وقد تصل أحيانا مثل ما قلت لك إلى توقف التنفس. الدفء والمتعة في الهواء الطلق لا يجب أن يكون ثمنا للحياة. الوعي هو خط الدفاع الأول ضد التسمم الصامت، وبين هذا الخطر يقف طب السموم وفرق الطوارئ وغرفة العمليات المركزية في الصف الأول. அதே மாதிரி இன்னொரு வீடியோ இன்றைக்கி காலையில் 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் அல் அதலியா பார்க்கில் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் உங்களுக்காக இருக்குது. அதலியா பக்கமாக இருக்கிறவங்க போங்க. اهلا وسهلا من حديقة العدلية اليوم 13/2/2026. ما شاء الله تبارك الرحمن. طبعا نص المنتج قام يخلص من اخواني المزارعين، وهذه طبعا الدفعة والسيارات برا طبعا قاعد. ما شاء الله ما شاء الله تبارك الرحمن. هذه الدفعة الثالثة الحين الساعة 5:33 من حديقة العدلية. هذه الدفعة الثالثة، عسى ربي يبارك لاخواني المزارعين. انتاج مزرعة ورثة ضبيب. يلا بابو نزل. ما شاء الله ما شاء الله تبارك الرحمن.
இப்போ ரீசண்டாக நான் தொடர்ந்துமே சொல்கிற ஒரு விடயம்தான் 5 year ஜெயில் 5,000 dinar ஃபைன். அதாவது டிகிரி சர்டிஃபிகேட்டில் ஃபேக்கான ஏதாவது பண்ணியிருந்தா, ஊழல் பண்ணியிருந்தா. அதே போல் உங்களுடைய ஒவ்வொருவருடைய டிகிரி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் சஹல் அப்ளிகேஷன் மூலம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இதோ ஃபேக்காக டிரைவிங் லைசன்ஸ் ஜஹரா த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிக்கு மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது. காரணம் ஃபேக்காக டிரைவிங் லைசன்ஸ் வாஸ்தா வச்சு ரெடி பண்ணதால். தயவுசெய்து இந்த தவறுகளை இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. அதே போல் 3 நபர்கள் துபாயிலிருந்து குவைத்துக்கு கேப்தகன் மாத்திரைகள் 14 மில்லியன் மாத்திரைகளை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதிரடியாக துபாயுடைய உள்துறை அமைச்சகத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அரபு நாடுகளுக்குள்ளே இனிமேல் நீங்கள் சட்ட விரோதமாக எந்த ஒரு செயல்பாடுகள் இந்த மாதிரி போதைப் பொருளோ மதுபானமோ திருட்டு விபச்சாரம் மற்றும் இன்னும் சில தவறுகள் செய்து பிடிப்பட்டீங்கன்னா, குற்றச்செயல்களில் ஃபிங்கர் வைக்கப்பட்டுச்சுன்னா எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது. அரபு நாடுன்றதே நீங்கள் மறந்துடுங்க. அரபு நாடை கனவுலையும் நினச்சி பார்க்காதீங்க. இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான தண்டனை அடுத்தது அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க அன்பார்ந்த உறவுகளே. பணம் எந்த வழியிலையும் கிடைக்கும்ன்றதுக்காக தப்பான வழியில் போனால் கடைசியில் இதுதான் நிலைமை. قامت الإدارة العامة لمكافحة المخدرات بالتعاون مع الإدارة العامة لمكافحة المخدرات في إمارة دبي بالاشتراك بعملية استخباراتية ميدانية، حيث تم ضبط كمية ضخمة من مادة الكبتاغون المؤثرة عقليا بلغت 14,062,500 قرص بوزن 2250 كيلوغراما مخبأة بإحكام داخل شحنة تجارية مكونة من 5 حاويات تحتوي على حبوب الذرة في إمارة دبي. وأسفرت عن ضبط عدد 3 أشخاص من جنسية عربية متورطين في جلب هذه الشحنة. وتم تفكيك التشكيل العصابي الذي دأب على إغراق دول الخليج بهذه الكمية الضخمة من المؤثرات العقلية، داعين المولى عز وجل أن يحفظ بلدينا الشقيقين من كل مكروه، وأن يديم عليهما نعمة الأمان والاستقرار في ظل القيادة الحكيمة في البلدين الشقيقين. في تعاون معلوماتي وميداني مشترك بين الكويت والإمارات يجسد الإيمان بأن أمن الخليج كل لا يتجزأ، أعلنت وزارة الداخلية إحباط أكبر محاولة لتهريب كمية ضخمة من مادة الكبتاغون المؤثرة عقليا في إمارة دبي. الضبطية الكبرى جاءت بتوجيهات مباشرة من النائب الأول لرئيس مجلس الوزراء وزير الداخلية الشيخ فهد يوسف لسعود الصباح، ورئيس الجهاز الوطني لمكافحة المخدرات في الإمارات الشيخ زايد بن حمد آل نهيان. ونجحت العملية النوعية المشتركة في ضبط 14,062,500 قرص من الكبتاغون بوزن 2250 كيلوغراما، كانت مخبأة بإحكام داخل شحنة تجارية مكونة من 5 حاويات تحتوي على حبوب الذرة. كما أسفرت أيضا عن ضبط 3 أشخاص من جنسية عربية ثبت تورطهم في جلب الشحنة وتفكيك التشكيل العصابي الذي دأب على إغراق دول الخليج بهذه الكمية الضخمة من المؤثرات العقلية.